வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தமிழ்ல மிக சிறந்த பாடலாசிரியர் கண்ணதாசன். அவங்கள பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கண்ணதாசன் அவர்களோட நிஜ பெயர் பாத்தீங்கன்னா முத்தையா. காரைக்குடியில 1927 பிறந்திருக்காங்க. இவரை சிகப்பு ஆச்சி அப்படின்றவங்க தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. இவரோட பேரை அதுக்கப்புறம் நாராயணன் அப்படின்னு மாத்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே எழுத்து மேல ரொம்பவே லவ் இருந்ததுனால நிறைய கட்டுரைகள், கவிதைகள் எல்லாமே எழுதியிருக்காங்க. சென்னையில திருவொற்றியூர்ல 1943 நம்ம கண்ணதாசன் அவர்கள் வேலைக்கு சேர்றாரு. நடிப்பு மேல ஆர்வம் இருந்ததுனால நிறைய நாடகங்கள் நடிக்கிறாரு. சந்திரசேகர் அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டு நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்கும் போதே பத்திரிகையில ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால ஆசிரியரா ஜாயின் பண்ண போனப்போ கண்ணதாசன் அப்படின்னு தன்னோட பேரை மாத்திருக்காரு. அந்த பேரு பின்னாடி ஹிஸ்டரியா இருக்கு. கண்ணதாசன் அவர்கள் பத்திரிகையில வேலை செஞ்சுக்கிட்டே கவிதைகள் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நாடகத்துக்கு, சினிமாக்குன்னு இவரு கவிதைகள் எழுத ஆரம்பிச்சாரு. இவருக்கு கவிதைகளுக்கு அப்புறம் 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்னு சாப்பாடு, இன்னொன்னு தூக்கம். இதுக்காக என்ன வேணா செய்வாராம். நிறைய டைம் பாத்தீங்கன்னா தூங்குனதுனால ட்ரெயின் எல்லாம் மிஸ் பண்ணிருக்காரு. கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப ஸ்பீடா அரை மணி நேரத்துல எழுதின பாட்டு அப்படின்னா நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல வர முத்தான முத்தல்லவா. இதே மாதிரி இன்னொரு பாட்டையும் அரை மணி நேரத்துல எழுதியிருக்காரு. சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்த அந்த பாட்டு தேன் சிந்துதே வானம் அப்படின்ற அந்த பாட்டு. இந்த பாட்டை தெலுங்குல ஒரு பாடலாசிரியர் எழுதுறதுக்கு 4 நாள் தேவைப்பட்டிருக்கு. கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டு எழுதுறாருன்னா அதை டைரக்டர்ட்ட சிச்சுவேஷன் கேட்பாரு. அது சிச்சுவேஷன் கேட்கும் போதே இவரு நிறைய வேடிக்கையா நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. இதுல கடுப்பார டைரக்டர் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இருந்தாலுமே அவர் கவனிச்ச விஷயத்தை கரெக்டா சொல்லி அவங்களே ஆச்சரியப்படுத்துவாரு. கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆரை வச்சு ஊமையன் கோட்டை அப்படின்ற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடிவு பண்ணாங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப பிஸியா இருந்ததுனால அது பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறம் டிஆர் மகாலிங்கத்தை வச்சு மாலையிட்ட மங்கை அப்படின்ற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. படம் சூப்பர் ஹிட். அந்த படத்துல தான் மனோரமா ஆச்சு இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. கண்ணதாசன் அவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா டியூன் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு சாங்குக்கான அந்த பாடல்களை அவர் எழுதுவாரு. ஏன்னா அப்பதான் அதுக்கேத்த வார்த்தைகள் கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆரம்பத்துல இவரே பாடல்கள் எழுதிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வச்சு பாடல்களை எழுத ஆரம்பிச்சாங்க. அதுவும் டியூனை கேட்டதுக்கு அப்புறம் சரளமா இவர் வார்த்தைகளை பாட ஆரம்பிச்சிருவாரு. அந்த இதை புடிச்சு எழுதுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அசிஸ்டன்ட்லாம் சொல்லுவாங்களாம். காமராஜர் மேல ரொம்பவே மரியாதையும் பற்றும் இருந்ததுனால கண்ணதாசனுக்கு காமராஜர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. ப்ராப்பரா அதுக்கு பிளான் பண்ணி ஷூட்டிங்கும் போயிருக்காங்க. ஒரு சில சீன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. கண்ணதாசன் எழுதின எத்தனையோ புக்ஸ் காவியமா மாறி இருக்கு. அவர் ரொம்ப ஈடுபாட்டோட ரசிச்சு எழுதின புத்தகம் அப்படின்னா ஈழ மக்கள் கண்ணீர். இந்த புக்கை மத்த இது மாதிரி பிரிசர்வ் பண்ண முடியல. எல்லா கவிதைகளும் அழிஞ்சு போச்சு. பணம் சேர்க்கணும், வசதியா வாழணும் இப்படின்னு எந்த ஈடுபாடும் இல்லாத கண்ணதாசன் அவர்களுக்கு அவரோட பிடிச்ச வேலையை செய்யறது தான் அவரோட லட்சியமா இருந்திருக்கு. 6 படம் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் லாஸ் ஆனாலும் கவலையே படாம தன்னோட மொத்த குடும்பத்துக்கும் தான் ஒரு தூணா இருந்து காப்பாத்திருக்காரு. 1981 வருஷம் கண்ணதாசன் அவர்கள் கடைசியா எழுதின பாடல் அப்படின்னா கண்ணே கலைமானே அப்படின்ற அந்த சாங் தான். அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போயிட்டு தன்னோட ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்தவர் பாட்டு எழுதுறத கம்மி பண்ணிக்கிட்டாரு. தன்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல நிறைய புக்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராம். ஆனா அது நிறைவேறாம போயிடுச்சு. கண்ணதாசன் அவர்களோட லைஃப் ஹிஸ்டரி 54 வயசு தான் அப்படின்னாலுமே அவர் 4500 பாடல்களும் 4000 கவிதைகளும் அப்புறம் 6 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 7 பத்திரிகைக்கு ஆசிரியரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் அவர் எழுத்து மூலியமா நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.